வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்சி கிளாஸ் 11க்கு சாப்டர் 3ல இருக்கிற பார்ட் 3 வீடியோ. இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டேரெக்டாகவே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம். ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி tells us how fast an object has been moving over a given time interval. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம எப்போதும் பார்க்குற எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹவுஸில் இருந்து ஒரு பாய் வந்து ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறான். ஸ்கூலுக்கும் ஹவுஸுக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர். அதை வந்து அவன் என்ன பண்ணுறான், 1 hour டைம் பீரியடில் ட்ராவல் பண்ணுறான். மறுபடியும் ஸ்கூல்லேருந்து அந்த பாய் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போகிறான். ஸோ பார்க்குக்கு போகும்போது அவனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவன் 30 minutesல ட்ராவல் பண்ணுறான். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இப்போ அவனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸிலேருந்து பார்க்கு. ஓகே, ஸோ ஹவுஸ்லேருந்து பார்க்குக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3 கிலோமீட்டர். அப்போ அந்த 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 + 1 போட்டிருக்கோம். இப்போ 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes. ஓகே, 1 hour 30 minutes. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவன் ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிற டைம். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது 3 கிலோமீட்டர் டிவைடட் பை 1.5 hours. ஓகேவா? ஸோ 3 கிலோமீட்டர் 1.5 hours ட்ராவல் பண்ணியிருக்கான். இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, but does not tell us how fast it moves at different instants of time during that interval. For this we define instantaneous velocity. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அவனுடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது அவன் ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த 2 கிலோமீட்டரில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவனுடைய வெலாசிட்டி எவ்வளோ, இல்லை ஸ்கூல்லேருந்து பார்க்கு போகிறதுல அதாவது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே பர்டிகுலர் டைமில் அவனுடைய வெலாசிட்டி, அந்த பாயிண்டில் அவனுடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன் ஆஸ் த லிமிட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி. லிமிட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஸ் த டைம் இன்டர்வல் del பிகம்ஸ் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால். அப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் அவனோட வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால், ரொம்ப கம்மியான அளவாக இருக்கும். வெரி வெரி ஸ்மாலான அளவு அப்படின்னு மீனிங். ஓகே, ஸோ ரொம்ப கம்மியான அளவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் அப்படின்னு நோட் பண்ணும்போது அங்கே டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் அவனுடைய அந்த மொமெண்ட்டில் அவனுடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பேர் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து ஹவுஸ்லேருந்து பார்க் வரையிலும் இல்லை எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம மெஷர் பண்ணலாம். இல்லை ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை சிம்பிளாக வெலாசிட்டி வின்னு நம்ம நோட் பண்ணலாம். ஸோ அப்போ v = del t 0 லிமிட்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா del t வந்து 0லேருந்து லிமிட் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடியது பர்டிகுலர் மொமெண்ட்டில், அதாவது ஒரு பாயிண்டில் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வந்து 0. டெல்டிங்கிறது வேல்யூ நமக்கு 0வாக தான் இருக்கும் எப்போதும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா del(x) / del t அப்படிங்கிறது என்ன? வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷனாக நம்ம இதை போட்டோம். ஓகே, x2 - x1 divided by t2 - t1. x2 - x1ங்கிறது del(x), t2 - t1ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா del t. ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். ஸோ வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் அதனுடைய மொமெண்ட் எவ்வளோ, ஒரு டைமில் அதோட மொமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே,
இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx டிவைட் பை dt அப்படின்னு எழுதலாம். அந்த dx டிவைட் பை dt அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அதுதான் dx அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், எக்ஸுங்கிறது பொசிஷன். ஸோ அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறது dx வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து. ஸோ எதை பொறுத்து மாறுது, டைமை பொறுத்து அந்த பொசிஷனோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியில் நம்ம லிமிட் எடுத்தோம். ஸோ லிமிட் பார்க்கும்பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த பொசிஷனில் அதோடைய ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தான் இஃப் இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அட் த இன்ஸ்டன்ட்டில். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். நியூமெரிக்கல் மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட், கால்குலஸ் மெத்தட்னு 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்லோப் ஆஃப் த லைன் இண்டிகேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்ம எடுத்த ரீடிங். ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து 3.3 ஃபிகர்லேருந்து நம்ம எடுத்தது. இது வந்து பொசிஷன், இது வந்து டைம். பொசிஷன் டைம் கிராஃபு இதுதான். ஸோ இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான கிராஃபு. ஸோ இந்த ஸ்லோப் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். 2லேருந்து 6 வரணும். ஓகே, ஸோ இந்த லிமிட்டை மட்டும் எடுத்து இதை வச்சு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இதிலிருந்து இந்த 2லேருந்து 6 வரையிலும் இந்த பொசிஷன் டைம் கிராஃபில் 2லேருந்து 6 வரையிலும் இருக்கக்கூடிய ஸ்லோப்பில் ஒரு பாயிண்டில் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக 2லேருந்து 6 வரையிலும் இருக்கக்கூடிய வேல்யூவை தனியாக நம்ம இன்னொரு கிராஃபாக எடுத்து போட்டுப்போம். ஓகே, ஸோ இனிமேல் இந்த கிராஃப் நமக்கு தேவையில்லை. இந்த கிராஃப் வந்து பேஸுக்காக தான். ஸோ பொசிஷன் டைம் கிராஃபில் இந்த லெவல் வரலும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிராஃப் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கிராஃபோட வேல்யூ தான் இங்கே இருக்கக்கூடிய 2 to 6 வரலும் டைம் பீரியடில் நம்ம இருக்கக்கூடிய பொசிஷனோட வேல்யூ. ஓகே, ஸோ இது பொசிஷன், இது டைமு, இது வந்து 2லேருந்து 6 வரணும். ஓகேவா, 2லேருந்து 6 வரணும் அந்த கிராஃப் ஸ்லோப்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்லோப் தான் இது. ஓகேவா, ஓகே, கிளியர். இப்போ நம்ம இதில் ஒரு பாயிண்டில் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஸ்லோப்பில் அப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஸ்லோப். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 2 to 6 அப்படிங்கிற அந்த வேல்யூக்குள்ளே தான் அந்த ஒரு பாயிண்ட் இருக்க போகுது. ஓகேவா, கிளியர். ஓகே, ஸ்லோப் ஆஃப் த லைன் P1 P2 கிவ் த வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஓவர் த இன்டர்வல் 3 seconds to 5 seconds. இப்போ இந்த ஸ்லோப்பில் P1 P2 அப்படின்னு 2 பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா P1, இது பார்த்தீங்கன்னா P2. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்லோப் வரைகிறோம். இந்த வரைகிற ஸ்லோப் தான் இங்கே நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஓகே, ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 2 பாயிண்ட் நடுவில் P1 P2க்கு நடுவில் ஒரு ஸ்லோப் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இந்த ஸ்லோப்பு. ஸோ இந்த ஸ்லோப் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஓவர் த இன்டர்வல் 3 seconds to 5 seconds. நம்ம மொத்தமாக அந்த கிராஃப் எடுத்தது 2 to 6 செகண்ட் வெலாசிட்டியில். ஓகே, ஸோ அதுக்கான கிராஃப் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் P1 P2 2 பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். அந்த 2 பாயிண்ட்டும் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செகண்டுக்கும் 5 செகண்டுக்கும் இன்பிட்வீனில் உள்ள ஆவரேஜ் வெலாசிட்டியை குறிக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்லோப் வந்து அதுக்கான ஆவரேஜ் வெலாசிட்டியை குறிக்குது. ஏன் நம்ம 3 to 5 செகண்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாயிண்டில் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செகண்டில். இந்த ஸ்லோப்பில் நம்ம 4 செகண்ட், அதாவது 2 to 6 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப்பில் 4 செகண்டில் ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்டு தான் Pங்கிறது. ஓகே, P ஈக்குவல் டு 4 செகண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்டில் தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்லோப்பில் 4 செகண்டில் கரெக்டாக அந்த பாயிண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத இந்த கிராஃபில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு P1 P2 அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை
இந்த ஸ்லோப்பில் நோட் பண்ணி அதிலேருந்து நம்ம வந்து ஸ்லோப் வரைஞ்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எதை சென்டராக வச்சு பிஎஸ் சென்டராக வச்சு 4 செகண்ட் நம்ம சென்டராக வச்சோமா, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் 3, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் 5. ஓகே, நடுவில் 4 செகண்ட் அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி. இது வந்து P1, இது வந்து P2. இந்த நடுவில் இருக்கக்கூடியது Pங்கிற பாயிண்ட். அந்த பாயிண்ட்டில் தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மெஷர் பண்ணணும். இருக்கிற மாதிரி 2 பாயிண்ட் எடுத்து அதில் ஒரு ஸ்லோப் போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் Q1 Q2 கிவ் த வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி. மறுபடியும் அந்த ஸ்லோப்பை வந்து இன்னும் சின்னது பண்ணிட்டோம், இன்னும் கம்மி பண்ணோம், சின்னதாக்கி என்ன பண்ணியிருக்கோம், அதை விட கம்மியாக ஒரு ஸ்லோப் போட்டிருக்கோம். எங்கே இந்த Q1 Q2 அப்படிங்கிற பாயிண்டில் அதை விட கம்மியாக ஸ்லோப் போட்டிருக்கோம். இந்த பிக்சர் இதில் உங்களுக்கு கிளியராக தெரியலனா புக்கில் பார்க்கலாம், நம்ம புக்கில் இருக்கிறது தான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்ட முடியல, புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ Q1 Q2 அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ஆவரேஜ் வெலாசிட்டி மெஷர் பண்ணிட்டோம். அப்போ Q1 Q2வோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3.5 செகண்ட் டு 4 செகண்ட். இன்னும் வந்து கம்மி பண்ணிட்டோம். என்ன இப்போ இங்கே நடுவில் 3.5 செகண்டு, இது வந்து 4.5 செகண்ட். சென்டரில் இப்போ என்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகே, இது ரெண்டுக்குமான இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 1 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்மி பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கும் உள்ள இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 2 செகண்ட்ஸ். இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது வந்து 1 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கம்மியாக போட்டாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட் Pங்கிற பாயிண்ட்லேயே நம்ம ஸ்லோப் வரைகிறோம். அட் Pங்கிற பாயிண்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் போகிறோம். அது எப்படி நமக்கு கிடைக்கும், இந்த டைம் t = 0. t எப்போ Pங்கிற பாயிண்ட்லேயே நம்ம ஸ்லோப் போட்டோம் அப்படின்னா டைம் t வந்து 0 தான், ஏன்னா அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டைம் t = 0. The line P1 P2 become tangent to the position time graph at the point P. அப்போ நம்ம Pயில் போடக்கூடிய இந்த ஸ்லோப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டி. அந்த லைனுக்கு ஒரு டேஞ்சண்ட் வேல்யூ மாதிரி கிடைக்குமா, ஏன்னா இந்த லைன் இப்படி போகுது. ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி லைன் இப்படி போகுது. நம்ம அதில் தான் Pங்கிற பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் தான் P அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டைம் இன்டர்வல் 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்லோப் வரையணும். அப்படின்னா இதுக்கு டைம் இன்டர்வல் 3 செகண்ட் டு 5 செகண்ட் போட்டோம். அடுத்து Q1 Q2க்கு டைம் இன்டர்வல் 3.5 to 4.5 போட்டோம். இதுக்கு டைம் இன்டர்வல் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 4 செகண்டுங்கிற பாயிண்ட்லேயே நம்ம ஸ்லோப் போட போகிறோம். அப்போ கிடைக்கக்கூடிய ஸ்லோப் எப்படி கிடைக்கும் நமக்கு, இந்த டேஞ்சன்ட், அதாவது அந்த ஸ்லோப்பை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஏன்னா அந்த பாயிண்ட்லேயே நம்ம வரைகிறோம், அதனால் அந்த ஸ்லோப்பை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்படி போடணும், ஸ்லோப்பை கட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்லோப்பில் டச் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸ்லோப்பை டச் பண்ணுறது பேர் தான் டேஞ்சன்ட், லைன் பேர் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா t = 0 செகண்டில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஸ்லோப் அது. ஸோ இந்த ஸ்லோப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடில் ஆவரேஜ் வெலாசிட்டி அந்த Pங்கிற 4 செகண்டில் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அந்த பாயிண்டில் நமக்கு கிடைச்ச ஆவரேஜ் வெலாசிட்டி, அந்த 4 செகண்ட் பாயிண்டில் Pங்கிற பாயிண்டில் நமக்கு கிடைச்ச ஆவரேஜ் வெலாசிட்டி தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது. இதை நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் மெஷர் பண்ணி. ஓகே, ஸோ நம்ம அடுத்த என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் மெத்தட் படி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுக்கு நம்ம கிராஃபில் போட்ட அதே பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஃபார் த கிராஃப் ஷோன் இன் ஃபிகர் 3.6, அந்த 3.6ல் நம்ம பார்த்த கிராஃப், அதுக்கு முன்னாடி பார்த்த கிராஃபில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபில் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா x = 0.08 t³. ஓகே, ஸோ அப்போ நம்ம கிராஃபில் நம்ம கிடச்ச எக்ஸ்பிரஷன் படி எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.08 t³. ஸோ இந்த டீயை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகே, எக்ஸுங்கிறது பொசிஷன், ஓகேவா, டீங்கிறது டைம் பீரியட். அப்போ என்ன டைம் பீரியட் அப்படின்னு நம்ம போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எந்த பொசிஷனில் அது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ டேபிள் 3.1 கிவ் த வேல்யூ ஆஃப் ΔX/ΔT. இந்த டேபிள் 3.1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ΔX/ΔT அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கறதுக்கான கால்குலேஷன். ஸோ ΔX/ΔT கால்குலேட் ஃப்ரம் ΔT = இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா del t வந்து 2 seconds இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா del t 1 செகண்ட், அப்போ del t 0.5 செகண்ட், del tங்கிறது வந்து 0.1 செகண்ட், அடுத்தது 0.001 செகண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் t ஈக்குவல் டு 4 செகண்டில் அந்த நியூமரிக்கல் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி அந்த 4 செகண்டில் ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். கிராஃபில் டேஞ்சன்ட் போட்டு அந்த டேஞ்சன்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நியூமரிக்கல் மெத்தட் படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, இந்த டேபிளில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து del tவோட வேல்யூ 2 செகண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 செகண்ட் நம்ம எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த கிராஃப்லேருந்து நம்ம எடுத்த டேட்டா வந்து 3 to 5, சென்டரில் 4 இருக்கணும். அப்போ இந்த பக்கம் 1 செகண்டு, இந்த பக்கம் 1 செகண்ட். ஸோ இதுதான் 2 செகண்ட்ஸ் இல்லையா. அப்போ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய 3 to 5 இது இடையில இருக்கக்கூடிய ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ t1 அப்படிங்கிறது 3 செகண்ட், t2 அப்படிங்கிறது 5 செகண்ட். ஓகே, இது வந்து t1, இது வந்து t2. ஸோ அப்போ தானே நமக்கு del t வந்து 2 செகண்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம t1 t2 நம்ம எடுத்து போட்டோம்னா del t அப்படிங்கிறது 2 செகண்ட் வரும் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இந்த t1 வேல்யூவை t2 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், t க்யூபில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ t1 எடுத்து t க்யூபில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 2 க்யூப்னுங்க 3 க்யூப். ஓகே, 3 க்யூப் போடுவோம். 3 க்யூப் போட்டு 0.08 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகே, ஸோ இதுதான் அதோட எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ மறுபடியும் நம்ம கிடைக்கக்கூடிய எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.16 கிடைக்குது. ஓகே, t2 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.08 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு கிடைக்கக்கூடியது 10ங்கிறது கிடைக்குது எக்ஸோட வேல்யூ. அப்போ del xங்கிறது என்ன, இந்த 10லிருந்து இந்த 2.16 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 7.84. del xோட வேல்யூ 7.84. இப்போ நமக்கு del t தெரியும், del x தெரியும். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி போட்டுடலாமா, 3.98. இப்போ 4 சென்டராக வச்சுக்கிட்டு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 2 செகண்ட் இருக்கும் பொழுது நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 3.92ன்னு வருது. ஓகே, இன்னும் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டோம். இன்னும் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும்னா 1 செகண்ட் இருக்கிறத இந்த பக்கம் ஒரு 1/2 செகண்ட், இந்த பக்கம் ஒரு 1/2 செகண்ட் கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3.5 இந்த பக்கம் இன்னும் கிட்டக்க வந்துருச்சு. இது வந்து 4.5, இன்னும் 4க்கு ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு இல்லையா வேல்யூ. ஸோ இப்போ 3.5 4.5 t1 t2 வச்சுக்கிட்டு நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xt1 xt2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், x2 மைனஸ் x1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.86 del x கிடைக்குது. அப்போ del xையும் del tயும் டிவைட் பண்ணோம்னா 3.86 கிடைக்குது. கிளியர். ஓகே, ஸோ மறுபடியும் இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை 0.5 செகண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்மி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்னும் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா இன்னும் 0.5 கம்மி பண்ணணும். 1/2 செகண்டாக இன்னும் 0.5 கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு t1 வந்து 3.75 கிடைக்குது. பாருங்கள், 3.5லேருந்து இன்னும் நம்ம 0.5 கம்மி பண்ணிட்டோம். அப்போ 3.75 கிடைக்குது. இதே வந்து 0.5 கம்மி பண்ணோம் 4.25 கிடைக்குது. அப்போ இன்னும் நம்ம டிஸ்டன்ஸை வந்து இன்னும் கிட்டக்க கொண்டு வந்துட்டோம். 4க்கு இன்னும் கிட்டக்க வந்துடுச்சு பாயிண்ட். ஓகேவா, இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். அப்போ அதில் எக்ஸ் நோட் பண்ணுறோம், அதில் x1 நோட் பண்ணுறோம், அதில் x2 கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு del x கிடைக்கிது. del x by del t போட்டோம்னா 3.845 கிடைக்குது. இதே மாதிரி 0.1 0.01 இதையும் வச்சு நம்ம போட்டோம், இன்பிட்வீன் டிஸ்டன்ஸாக வச்சு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 3.8 3.840 கிடைக்குது. இப்படியே நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வந்து 4க்கு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி 3.84 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ நம்ம 4கிட்டயே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட என்னவாக இருக்கும், t டைம் வந்து 0வாக இருக்கும். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது 3.84 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது நியூமரிக்கல் மெத்தட் படி நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூவில் நம்ம 4 செகண்டுக்கு கண்டுபிடிச்ச இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.84 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, கிளியர். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கால்குலஸ் மெத்தட் அப்படின்னு போடுறோம். கால்குலஸ் மெத்தடுக்கு நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் dx by dt எடுத்துக்கிறோம்.
dx by dt அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் அப்படின்னு. ஓகே, ஸோ பொசிஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் அப்படின்னு. அப்போ dx by dt அப்படிங்கிறது கால்குலஸ் மெத்தட் படி நம்ம எடுத்துக்கிட்டது. அப்போ d of dx by dtனா என்ன, நம்ம எக்ஸோட எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 0.08 இன்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா t³ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதான எக்ஸோட வேல்யூ x = 0.08 t³. இதுதான் நம்ம கிராஃபில் நம்ம கொடுத்த எக்ஸ்பிரஷன். அந்த ஸ்லோப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பாருங்கள் ஸ்லோப்பு. ஸோ அந்த ஸ்லோப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா x = 0.08 t³. இதில் t வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dx by dt படி d × 0.08 t³ டிவைடட் பை dt. எக்ஸு தானே, அதனால இதை போட்டிருக்கோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும் 0.08. மல்டிப்ளிகேஷனில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மை மாறாது, அப்படியே இருக்கும். t³ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்தவரையிலும் dx by dt அப்படிங்கிறது x⁻n அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, எக்ஸை முன்னாடி எடுத்துக்கணும், n x⁻n - 1. ஓகே, இப்போ நம்ம t³ தான் இங்கே நமக்கு எடுத்துக்கிட்ட வேல்யூ. ஏன்னா டைமை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், இது கான்ஸ்டன்ட் டைம், அதனால் பண்ண முடியாது, டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ t³ டிவைடட் பை dt அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த t³ மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். அதை எப்படி பண்ணலாம், x⁻n அதாவது t⁻³ அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ t³ வந்து நமக்கு என்ன இங்கே போடக்கூடாது, d by dt of t³ தான். ஸோ அப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூப் முன்னாடி 3 எடுத்துட்டோம், 3t⁻3 - 1 அப்போ 3t². கிளியர்? ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 0.08 அப்படியே இருக்குது. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியர்? ஓகே, இப்போ at t = 4 செகண்ட், ஏன்னா நம்ம 4 செகண்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ t = 4 செகண்ட்னா 0.08 அப்படியே வச்சுருக்கோம். 3 அந்த கான்ஸ்டன்ட் டைம் அதுவும் அப்படியே இருக்குது. t² பதிலாக 4² போட்டிருக்கோம். ஸோ இதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3.84. நம்ம எப்படி வந்து நியூமரிக்கல் மெத்தட் படி போகிறோமோ அதே மாதிரி கால்குலஸ் மெத்தட் படி 3.84 m/s தான் கிடைக்கிது. அப்போ t = 4 செகண்ட் அந்த பாயிண்டில் நம்மளுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.84 m/s கிடைக்கிது. கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் காட்டிருக்க கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகே, ஸோ இதில் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கான டைம் கிராஃப். இந்த கிராஃபையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிராஃப் போட்டிருக்கோம். அந்த கிராஃப் தான் இது. ஓகே, இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. டைம் அப்படிங்கிறது 2 செகண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு நோட் பண்ணி இந்த பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். 4 செகண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி இந்த இடத்துல பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 6 செகண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இது வரையிலும் கிட்டத்தட்ட 8 செகண்டுக்கு மேலே வரலும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த கிராஃப் படி அப்படி தானே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இது வரணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளியராக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, அதுதான் வந்து இது. ஓகேவா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிளியராக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கம்மியாகுது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசலரேஷனுக்கு தான் இந்த கிராஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் டைமை வச்சு நம்ம இந்த கிராஃபை இப்படி மாற்றிருக்கோம். கிளியர்? ஓகே, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். கன்க்ளூஷன் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the graphical method for the determination of the instantaneous velocity is always not a convenient method. ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கன்வீனியண்ட்டான மெத்தட் இல்லை. ஓகே, ஸோ ஈஸியான மெத்தட் கிடையாது அது கிராஃப் படி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா தனித்தனியாக நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஸ்லோப் வரைஞ்சி கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணணும், பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் வரையணும். அந்த ஸ்லோப்பை நம்ம வந்து டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ அது கன்வீனியண்ட்டான மெத்தட் இல்லை.
Okay, it is easier to calculate the value of instantaneous velocity by numerical and calculus method. இந்த மெத்தடில் நம்ம டேரெக்டாகவே டீயோட வேல்யூ t = 4 செகண்ட் இருக்கும் பொழுது நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு டேரெக்டாகவே நமக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்களா 3.84 அப்படின்னு. ஸோ அதுதான் நியூமரிக்கல் மெத்தட் படியும் கால்குலஸ் மெத்தட் படியும் போடுறது அப்படிங்கிறது கிராஃபிக்கல் மெத்தடை விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெத்தட். ஓகே, இஃப் வி ஹேவ் ஏன் அப்படின்னு அது பெஸ்ட்டான மெத்தட் தான். பட் அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் வி ஹேவ் டேட்டா ஆஃப் த பொசிஷன் அட் அ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ், அதாவது நமக்கு டேட்டா கரெக்டாக இருக்கணும். டேட்டா நமக்கு அவ்வளோ டேட்டா கிடைக்கணும். என்ன டேட்டா கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் அதனுடைய இன்ஸ்டன்ட் டைம் எவ்வளோ அப்படிங்கிறது. பொசிஷனும் டைமுக்கு தானே நம்ம கிராஃப் போடுறோம். அப்போ நமக்கு கரெக்டான இன்ஸ்டன்ட் டைம், அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் டைமுக்கும் டேட்டாஸ் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நியூமரிக்கல் மெத்தடும் கால்குலஸ் மெத்தடும் ஈஸி. ஆர் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த பொசிஷன் ஆஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ அதே நேரத்தில் அந்த பொசிஷனை நோட் பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு தெரியணும். இதில் நமக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன அவங்களே கொடுத்துருந்தாங்க, x = 0.08 t³. இதுதான் அந்த கிராஃபுக்கான பொசிஷனுக்கான எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸோ அந்த பொசிஷனுக்கான எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கரெக்டாக இருந்ததுனால நியூமரிக்கல் மெத்தட் படியும் கால்குலஸ் மெத்தட் படியும் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சிச்சு, ஆன்சர் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு கரெக்டான டேட்டாவும் இருக்கணும், கரெக்டான எக்ஸ்ப்ரெஷனும் தெரியணும், பொசிஷனுக்கான எக்ஸ்ப்ரெஷனும் கரெக்டாக நமக்கு தெரியணும். அது ரெண்டுமே இருந்துருச்சுன்னா இந்த நியூமரிக்கல் மெத்தட் கால்குலஸ் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியான மெத்தட். எது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இது வரலும் 3 வச்சு நம்ம கண்டுபிடிச்ச கன்க்ளூஷன். ஓகே, அதோட நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we calculate del x by del t from the data for decreasing the value of del t. நம்ம del s by del t அந்த டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் இல்லையா. 3 to 5 செகண்ட் வச்சோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், 3 to 5 செகண்டை நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம். 3.5 to 4.5 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். 1 செகண்ட் ஆக்கிட்டோம். மறுபடியும் 1 செகண்டை ½ செகண்ட் ஆக்கிட்டோம். இப்படி நம்ம இன் பிட்வீன் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு, அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டியை குறைச்சிக்கிட்டே வந்தோம். ஓகே, ஃப்ரம் த டேட்டா the decreasing the value of del t and find the limit value as we have done in table 3.1. ஓகே, ஸோ அதுதான் அந்த குறைச்சிக்கிட்டே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் நம்ம டேபிளில் போட்டோம். ஓகே, del t del xக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ, del x by del tக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோன்னு அந்த டேபிளில் நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம். Use different calculus for the given expression and calculate dx by dt at different instance and done in the following example. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி நியூமரிக்கல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஓகே, இதை யூஸ் பண்ணி dx by dtயை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட போகிறோம். இதுக்கு நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் எடுக்கணும், அதே மாதிரி நம்ம என்ன வேணும், கரெக்டான டேட்டாஸ் வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மெத்தட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை கால்குலேஷன் மெத்தட்லையும் நியூமரிக்கல் மெத்தட்லையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் போட போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள் 3.2 இது புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் த எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இஸ் given by x = a/bt². இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ எப்படி மூவ் ஆகுது, எக்ஸுங்கிறது a+bt² அப்படிங்கிற ஃபார்மில் அது மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு பொசிஷன்னு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற ஒவ்வொரு எக்ஸ் பாயிண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது a+bt² அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனில் மூவ் ஆகுது. ஸோ அதை தான் அவங்க கரெக்டாக அவங்களுக்கு நம்ம முன்னாடியே கொடுத்துருக்காங்க. வேர் a = 8.5 மீட்டர். இதில் இந்த எக்ஸ்பிரஷனில் a அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8.5 மீட்டர், b அப்படிங்கிறது 2.5 மீட்டர். ஓகே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஏன்னா bt² இல்லையா. ஸோ அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அண்ட் t இஸ் மெஷர்ட் இன் செகண்ட். ஸோ டீயை செகண்டில் மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்க எக்ஸ்பிரஷனுக்கு இது அதில் ஏங்கிறது என்ன பிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீங்கிறது டைமை t செகண்ட் நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு t வந்து 0 அப்படின்னு இருக்கும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். t 0னா என்ன அர்த்தம், அந்த பாயிண்டில் அந்த டைம் வந்து 0, அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். அண்ட் t ஈக்குவல் டு 2 seconds. What is the average velocity between 2 seconds and 4 seconds? ஓகே, ஸோ அப்போ t ஈக்குவல் டு 0லேருந்து t ஈக்குவல் டு 2.0. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t ஈக்குவல் டு 2 செகண்ட் டு 4.0 seconds. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து வெலாசிட்டி, இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி, இது ரெண்டையுமே நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் நோட்டேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் த வெலாசிட்டி இஸ், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அதுனா dx/dt. ஓகே, ஸோ இதுபடி நம்ம கொடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ்பிரஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் எக்ஸுக்கு d/dt ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வேல்யூ என்ன a + bt². ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து கான்ஸ்டன்ட் டேமை அப்படியே வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிறது கான்ஸ்டன்ட் டேம், இந்த கான்ஸ்டன்ட் டேம் நம்ம வந்து அப்படியே வச்சுக்க முடியாது, இது 0 ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேம் வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகே, மைனஸில் இருந்தால், சாரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டை அப்படியே வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேம் வந்து ப்ளஸில் இருக்குது, அதனால் இந்த டேம் வந்து 0 ஆகிடும். அப்போ a ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஓகே, மீதி இருக்கிற டேம் என்ன, bt². bt²ங்கிறது பிங்கிறது கான்ஸ்டன்ட் டேம் தான், பட் ஆனால் அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் b அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, t² நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தோம், 2t பவர் -1 வரும், n-1 நம்ம போட தேவையில்லை, 2t அப்படின்னு வரும். இதை நம்ம கம்பைன் பண்ணி 2bt எழுதிக்கலாமா? ஓகே, இதில் நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், b வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 இன்ட்டு b வேல்யூ என்ன 2.5, ஸோ 2.5 இன்ட்டு t. ஏன்னா t வந்து நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 2 வரையிடும். ஸோ அப்போ நம்ம அது வரலும் கண்டுபிடிக்கும்போது t நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா 225.0 t m/s. ஓகே, கிளியர்? இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. டீயை நம்ம அப்படியே வச்சுருக்கோம், ஏன்னா t ஃபஸ்ட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், அப்புறம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், அந்த கால்குலஸ் பெருசாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இன் பிட்வீன் டிஸ்டன்ஸில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5.0 t, இது நமக்கு போதும் ஆன்சர். ஓகே, கிளியர்? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் கிளியர் ஆகிடுச்சு. செகண்ட் கொஷினுக்கு பார்க்குறோம். செகண்ட் கொஷினுக்கு at t = 0 செகண்ட்னா v = 0 m/s and t = 2 செகண்ட்னா v = 10 m/s. இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, t = 0 செகண்ட் அப்படின்னும் t = 2 செகண்ட் அப்படின்னும் போட்டு கண்டுபிடிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 0.5t. ஓகே, ஸோ அப்போ t = 0 செகண்ட் அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி v = 0 ஆகிடும். ஓகே, ஸோ t = 2 செகண்ட் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5.0 × 2 = 10 m/s கிடைக்கும். இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சராக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதோட ஃபார்மேட் கண்டுபிடிச்சாச்சு, m/s அப்படிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்மேட்டை. ஸோ அதில் வந்து t 0 செகண்டாக இருக்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி 0வாக இருக்கும். t = 2 செகண்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி 10 m/s இருக்கும். கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கமாக நம்ம கண்டுபிடிக்கிற ΔX/ΔT ஃபார்முலா தான். ΔX/ΔT அப்படிங்கிறது நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ΔX/ΔTனா நம்ம என்ன போடுவோம், x2 - x1 / t2 - t1. ஓகே, t2 அப்படிங்கிறது 4 செகண்ட், t1ங்கிறது 2 செகண்ட், இது நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம 4.0 - 2.0 எடுத்துக்கலாமா? ஓகே, t கிடச்சிருச்சு. x2 x1 கண்டுபிடிக்கணும். x2 x1 கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், இந்த x2 x1ங்கிறது இந்த எக்ஸ்பிரஷனே வச்சுக்கலாமா?
இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்து போட்டுக்கலாமா? ஏன்னா எக்ஸுங்கிறது இந்த எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ x2னா x2 ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு a ப்ளஸ் b t2. ஓகே, t2 ஸ்கொயர்டு. ஓகே, எதையும் நான் மாற்றலை. இந்த எக்ஸ் அப்படிங்கிற காமன் எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த காமன் எக்ஸ்பிரஷனை x2க்கு ஒரு தடவை நான் எழுதியிருக்கேன். ஓகே, t2 ஸ்கொயர் மைனஸ் x1க்கு ஒரு தடவை எழுதணும். x1க்கு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் இல்லை அப்படிங்கிறனால இங்கே எழுதியிருக்கேன். a ப்ளஸ் b t1 ஸ்கொயர். கிளியர்? ஓகே, இப்போ நமக்கு டீயோட வேல்யூ தெரியும். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a ப்ளஸ் b அப்படியே வச்சுக்கணும். டீயோட வேல்யூ நமக்கு என்ன? டீங்கிறது t2 அப்படிங்கிறது 4. ஓகே, t2 தானே 4. அப்போ 4.0 ஸ்கொயர். ஓகே, t2 மைனஸ் ப்ராக்கெட்டில் a ப்ளஸ் b t1 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? t1ங்கிறது 2.0. அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கீழே வந்து 4.0 அண்ட் 2.0. இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2.0 மாற்றிக்கலாமா? 4.0 2.0 போச்சுன்னா மீதி 2.0. கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணோம். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a ஓகே ப்ளஸ் b என்ன b கிடைக்கும்? 4 ஸ்கொயர் பண்ணிட்டோம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16b. கிளியர்? ஓகே, இது மைனஸ். இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ மைனஸ் a. ஓகே, ஸோ மைனஸ் a இங்கே வந்து ப்ளஸ் இன்டூ மைனஸ் மறுபடியும் மைனஸ் தான் வரப்போகுது. மைனஸ் இங்கே என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4b. ஓகே, ஸோ 2 2s are 4. 4 into b 4b. ஓகே, டிவைடட் பை நமக்கு 2.0. ஓகே, இந்த ப்ளஸ் ஏவும் இந்த மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். மீதி 16b மைனஸ் 4b. 16b மைனஸ் 4b நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மீதி வந்து 16b மைனஸ் 4b அப்படின்னா 12b. ஓகே, ஸோ 12b டிவைடட் பை 2. இந்த 2. ஓகே, ஸோ டிவைட் பை 2 இதை கேன்சல் பண்ணோம்னா 6b. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ் ஆஃப் 4.0. எக்ஸில் 4.0 அப்படிங்கிற டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸில் 2.0 அப்படிங்கிற டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸை அப்படியே எடுத்து போட்டுட்டு அதில் டி வந்து 4.0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். அதில் t1 அப்படிங்கிறது 2.0 அப்படிங்கிறத எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம இந்த ஈக்குவேஷன் படி போடுறது தான் இது. ஓகே, கிளியர்? ஸோ 6.0b எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ 6.0 அப்படியே இருக்குது. இதோட b வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2.5ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் 2.0 செகண்ட்ஸுக்கும் 4.0 செகண்ட்ஸுக்கும் நடுவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வெலாசிட்டி 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஸ்பீட் இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் தட் ஃபார் யூனிஃபார்ம் மோஷனாக ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் சேம் ஆஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி. கிளியர்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்? இது ஆப்ஜெக்ட், இது வந்து என்ன ஆகுது? யூனிஃபார்மாக அப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வெலாசிட்டியும் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வெலாசிட்டி இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எல்லாம் ஒரே அளவாக தான் இருக்கும். அதனால தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் சேம் ஆஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் ஒரே அளவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 0.4 செகண்ட் இங்கே நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் ஒரே அளவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் வந்து யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி
ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்ன? இப்போ நம்ம இவ்வளோ நாள் வெலாசிட்டி தான் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஸ்பீடுனா என்ன? ஆர் சிம்பிளி ஸ்பீட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. ஸ்பீடுங்கிறது என்ன? நம்ம வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட், அவ்வளோதான். நம்ம என்ன சொன்னோம், ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பீடுங்கிறது அளவு மட்டும் சொன்னால் அது ஸ்பீடு, ஏன்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்பீடுனா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் அப்போலேருந்து இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். என்னென்னா அளவு மட்டும் சொன்னால் அது வந்து ஸ்பீடு, மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் அது ஸ்பீட், மேக்னிடியூட்டோட டைரக்ஷனையும் சேர்த்து சொன்னால் அது வெலாசிட்டி. ஓகே, அப்போ ஸ்பீட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. வெலாசிட்டியோட மேக்னிடியூட் அளவு மட்டும்தான் ஸ்பீடு. ஃபார் எக்ஸாம்பிள் the velocity of plus 24 meter per second. ஓகேவா? அப்போ வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அப்போ ப்ளஸ் 24 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மைனஸ் 24 மீட்டர் பர் செகண்ட். அப்போ வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகிற டைரக்ஷன், டிக்ரீஸ் ஆகிற டைரக்ஷன். ஏன்னா நெகட்டிவ் ப்ளஸில் இருக்கிறனால மைனஸில் இருக்க நான் சொல்கிறேன். ஓகே, போத் ஹேவ் அன் அசோசியேட்டட் ஸ்பீட் ஆஃப் 24.0 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அளவு மட்டும்தான். அப்போ ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன நோட் பண்ணுச்சு? டைரக்ஷனை நோட் பண்ணுச்சு, வெலாசிட்டியோட டைரக்ஷன் நோட் பண்ணுச்சு. அப்போ இந்த டைரக்ஷனில் போன அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் பர் செகண்ட் மட்டும்தான். ஏன்னா ஸ்பீடுக்கு மேக்னிடியூட் மட்டும் சொன்னால் போதும், இந்த டைரக்ஷனான ப்ளஸ் மைனஸ்னால் சொல்ல தேவையில்லை. இட் ஷுட் பி நோட் தட் தோ ஆவரேஜ் ஸ்பீட் ஓவர் அ finite interval of time is greater or equal to the magnitude of the average velocity. Okay, அப்போ should be note that though average speed அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா over the finite interval of time is greater or equal to the magnitude of the average velocity. அப்போ average speed அப்படிங்கிறது average velocityயை விட அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாக இருக்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அட் அன் இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கும் சொல்கிறாங்க இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் இதுலேருந்து இது வரையிலும் கொடுக்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எப்படி வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டியை விட ஒரு டைம் கிரேட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான். ஓகேவா? ஏன்னா ஒரு பாயிண்டில் அந்த ஸ்பீடு எவ்வளவோ அதுதான் அந்த பாயிண்டில் கிடைச்ச நம்ம வெலாசிட்டியும். ஓகே, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் கிடையாது ஸ்பீடுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் அதோடைய வெலாசிட்டி 3.84 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த பாயிண்டில் அதோடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 3.84 தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஸோ அது அளவு மாறாது. பட் ஆனால் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. சில நேரங்களில் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் வெலாசிட்டி சில நேரங்களில். ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் உண்டு, இதுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்ஸ்டன்ட் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் ஸ்பீடையும் நம்ம பார்க்குறது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து ஒரு பாயிண்டில் நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் யூஸ் பண்ணோம். கிராஃபிக்கல் மெத்தட், நியூமரிக்கல் மெத்தட், கால்குலஸ் மெத்தட் அப்படின்னு 3 மெத்தட் யூஸ் பண்ணோம். இருக்கிறதுல ஈஸியானது பார்த்தீங்க அப்படின்னா கால்குலஸ் மெத்தடும் நியூமரிக்கல் மெத்தடும் தான் கிராஃபிக்கல் மெத்தடை விட. ஸோ அப்போ கால்குலஸ் மெத்தடுக்கும் நியூமரிக்கல் மெத்தடுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் கரெக்டாக நமக்கு வேணும். அந்த செகண்டுக்கும் பொசிஷனுக்குமான டேட்டாஸ் நமக்கு கரெக்டாக வேணும். அதே நேரத்தில் நமக்கு வந்து அந்த ஸ்லோப்போட எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு கரெக்டாக தெரியணும். அது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 மெத்தட் படியும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே,
ஸோ அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன, ஸ்பீட்னா என்னென்னு பார்ப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் எப்போதும் நமக்கு ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஆனால் வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து நமக்கு டைரக்ஷன் நோட் பண்ணுவோம். ஸோ ஸ்பீடுக்கு நமக்கு வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மட்டும், அளவு எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நோட் பண்ணுவோம். பட் ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் ஜாஸ்தியாக இருக்கும், சில நேரங்களில் தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள். ஓகே, இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.